அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா என்ன, தென் அதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா அது ஒரு நம்பர் இல்லைனா அது ஒரு பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த நம்பர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பேங்க்கு எவ்வளோ லோன் வந்து ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும். அதாவது ப்ரியாரிட்டி செக்டார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸுக்கு ஒரு பேங்க்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பேங்க்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். அதாவது ஒரு பேங்க்கோட டோட்டல் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்லேருந்து 40% வந்து அது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுக்கு, பப்ளிக் செக்டாருக்கு வந்து லெண்ட் பண்ணணும். அதாவது 1000 கோடி ஒரு பேங்க்கோட அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னு இருந்துச்சுன்னா, 1000 கோடி வந்து அந்த பேங்க்கோட டோட்டல் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா, அதுலேருந்து ஒரு 400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்கு மட்டும்தான் அது லெண்ட் பண்ணியிருக்கணும். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லெண்டிங் எக்ஸ்போசர் ஆஃப் த பேங்க். அதாவது ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே லோன் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து லோன் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ட்ரூ லோனை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். உண்மையிலேயே அந்த பேங்க்கோட ஓன் ஃபண்ட்ஸ்லேருந்து லோன் அப்படின்ற ஒரு பர்பஸுக்கு தான் அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அந்த அட்ஜஸ்டட் பேங்க் கிரெடிட். ஸோ இதில் சில அடிஷன்ஸ் பண்ணணும், சில டிடக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுதோ அது எல்லாமே ஆட் பண்ணுவோம். எந்தெந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல, அது வந்து ரியல் லெண்டிங் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ் மைனஸ் ரீடிஸ்கவுண்டட் பில்ஸ். அதாவது பேங்க் லோன்ஸ் அப்படின்னா ஒரு பேங்க்கு இந்தியாவில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லோன்ஸ், அவங்க என்னென்னலாம் லோன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும்ல, அவங்க என்னென்னலாம் லோன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பேங்க் லோன்ஸ். அப்போ ரீடிஸ்கவுண்டட் பில்ஸ்னால் என்ன? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பில் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பில்னா சிம்பிள், ஒரு ரிட்டர்னில் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறது. அதாவது ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 90 டேஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்னில் எழுதி தராங்க. அதுக்கு பேர் அந்த ப்ராமிஸ். நான் 90 டேஸ்க்கு அப்புறம் இந்த பணத்தை நான் திரும்ப தரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டர்னில். அந்த ப்ராமிஸ்க்கு பேர் தான் பில். ரவி மோகனுக்கு வந்து குட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காரு 1 lakhக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் சோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மோகன் என்ன பண்ணியிருக்காரு, ரவிக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, ரிட்டர்னில் வந்து ப்ராமிஸ் எழுதி கொடுத்துருக்காரு. 90 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த 1 lakh உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்னில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ ரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த 1 lakh கிடைக்கும். பட் ரவி வந்து பணம் உடனே தேவைப்படுது ரவிக்கு. ஸோ ரவி என்ன பண்ணுறாரு, அவரோட பேங்க்குக்கு போகிறாரு, அந்த பில்லை கொடுக்குறாரு. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வாங்கிக்கிட்டு ரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97,000 கொடுக்குது ஆஃப்டர் டிடக்டிங் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பேங்க்குக்கு சில ப்ராஃபிட் வரும்ல, ஸோ அதுக்காக அது இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கிட்டு 97,000 வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு கொடுக்குது. இப்போ பேங்க் என்ன பண்ணும், அந்த பில்லை மோகன்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 90 டேஸ்க்கு அப்புறம் கலெக்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கும் அந்த பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் தான் மோகன்கிட்ட போய் பணம் வாங்க முடியும் பேங்க். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து ஆல்ரெடி தனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் 90 டேஸ்க்குள்ளே தேவைப்படுதுன்றதுக்காக தான் பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் 90 டேஸ்க்கு அப்புறம் தான் மோகனால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். பட் இங்கே பேங்க்குக்கும் நடுவில் பணம் தேவைப்படுது. ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் போடுறாங்க, அந்த பில்லை வந்து பேங்க்கு கொடுக்குறாங்க. ஆர்பிஐட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுக்குது. 1 lakh கொடுக்காது, பட் சம் டிடக்ஷன்ஸோட கொடுக்குது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். அதாவது ஆல்ரெடி ஒரு பில் வந்து கிரியேட் ஆயிருக்கு, அந்த பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பில்லை என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கு திரும்ப அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்றதுக்காக ஆர்பிஐட்ட போய் ரீடிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, பேங்க்குக்கு குயிக்காக கேஷ் கிடைக்கிது, லிக்விடிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டினால அவங்களால டே டு டே மேனேஜ்மெண்ட், டே டு டே ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியுது. ஆர்பிஐக்கு இதனால் என்ன கிடைக்குது, அவங்க பேங்க்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு ரெகுலேட்டராக அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸை சப்போர்ட் பண்ணுறது ஆர்பிஐயோட முக்கியமான ஒரு ரோல். அதை அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் த மணி சப்ளை இந்த எக்கனாமி, எவ்வளோ மணி சப்ளைவை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன பில்லை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது திரும்ப வந்து மணி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பேங்க்குக்கு. ஸோ மணி சப்ளைவும் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த ரிஸ்க்கை வந்து ஆர்பிஐட்ட பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் ஆன பில்லை ரீடிஸ்கவுண்ட் பண்ணும்போது தாங்கிட்டே இருக்க வேண்டியது ரிஸ்க், தாங்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா இப்போ ஒரு அந்த பில்லை அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே மோகன் வந்து திரும்ப பணத்தை திரும்ப அந்த 1 lakh கொடுக்குறதும் கொடுக்காததும் பேங்க்கோட ரிஸ்க். ஸோ இப்போ வந்து இவங்க ரீடிஸ்கவுண்ட் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, அந்த ரிஸ்க் வந்து ஆர்பிஐட்ட பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பாஸ் ஆனனால பேங்க் கிட்ட இந்த ரிஸ்க் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அதோட பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் இல்லை, லைபிலிட்டியும் இல்லை, லோனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா பேங்க் வந்து டோட்டலாக அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்பிஐட்ட பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் அதோட பேங்க்கோட லோன் கிடையாது. ஸோ பேங்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
எதெல்லாம் பேங்க் லோனாக பிஹேவ் பண்ணுதோ அதெல்லாம் அடிஷன் பண்ணணும், எதெல்லாம் பேங்க் லோனாக பிஹேவ் பண்ணலையோ அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ரிஸ்க்கும் கிடையாது, பேங்க்கோட லோன்லேயும் இது வராது. அதனால் வந்து ஏன்னா ரிஸ்க் ஆல்ரெடி ஆர்பிஐக்கு பாஸ் ஆயிருச்சு ரீடிஸ்கவுண்ட் பண்ணனால. ஸோ இதனால் இதை வந்து பேங்க் லோன்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் லோன்ஸ் மைனஸ் ரீடிஸ்கவுண்டட் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் பேங்க் கிரெடிட். ஸோ இப்போ நம்ம பேங்க் லோன்லேருந்து பேங்க் எவ்வளோலாம் லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு அமௌண்ட்லேருந்து ரீடிஸ்கவுண்டட் பில்லோட அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நெட் பேங்க் கிரெடிட் கிடச்சிரும். இப்போ இந்த நெட் பேங்க் கிரெடிட்லேருந்து சில விஷயங்கள்லாம் அடிஷன் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் சப்ராக்ட் பண்ணணும். எதெல்லாம் அடிஷன் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட்ஸ் வித் நபார்டு, என்ஹெச்பி, சிட்பி, முத்ரா, பிஎஸ்எல்சி இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணணும். ஸோ இது என்னன்னா டெபாசிட் வித் நபார்டுனா ஒரு பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாருக்கு லென் பண்ணக்கூடிய டார்கெட்ஸ் இருக்கும், ஒரு பேங்க்குக்கும் இருக்கும். அப்படி அந்த டார்கெட் அந்த பேங்க் அச்சீவ் பண்ண முடியலன்னா எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியலையோ அந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரைட்டாகவே நபார்டோ இல்லை என்ஹெச்பிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டாக வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்க்கிங்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு லெண்டிங்னு கொடுப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோனாக கொடுத்துருக்கணும், லென் பண்ணியிருக்கணும் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், சாரி ப்ரியாரிட்டி செக்டாரில் லென் பண்ணியிருக்கணும் அதுக்கு கீழே. பட் அவங்களால பண்ண முடியல அப்படின்றதுக்காக அந்த அமௌண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நபார்டு, என்ஹெச்பி, சிட்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டாக பார்க் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லோனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோனாக தான் பிஹேவ் பண்ணுது. முன்னாடி என்னென்ன சொல்லியிருந்தேன், லோனாக பிஹேவ் பண்ணதா ஆட் பண்ணணும், லோனாக பிஹேவ் பண்ணலைன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் வித் நபார்டு இது எல்லாமே லோனாக பிஹேவ் பண்ணுறதுனால இதை ஆட் பண்ணுறோம் நெட் பேங்க் கிரெடிட்டோட. பப்ளிக் செக்டாரில் டைப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதாங்க ஆட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க பப்ளிக் செக்டார்ஸ்க்கு. அந்த லோனுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்ற ஒரு பேங்க் வந்து பப்ளிக் செக்டாருக்கு லோன் கொடுக்குற ப்ரியாரிட்டி செக்டாருக்கு லோன் கொடுக்குறாங்க ஏன்ற ஒரு பேங்க். அந்த லோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ்ன்ற பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பி பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பி பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேங்க் லோன் கொடுத்ததை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த அமௌண்ட்டு எங்கே போகும், அந்த லோன் கொடுத்த பேங்க்குக்கு தான் போகும். அந்த அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் ஒரு லோனை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருக்கிறதுனால பீன்ற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணல, அவங்களும் அதை லெண்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்ற பேங்க்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸாக வந்து ரெடி பண்ணுறாங்க, அதை வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பப்ளிஷ் பண்ணி கேபிட்டலை ரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, அந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க. ஸோ செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸாக ஒரு 1000 ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 ரூபாய் மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. அதை பி பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும், டைரெக்டாக அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க எதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றது மேட்ரு. இன்னொரு பேங்க் லோன் கொடுத்த செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் லோனாக தான் பிஹேவ் பண்ணும். ஏன்னா அந்த அமௌண்ட் ஸ்ட்ரைட்டாகவே ஏ பேங்க்கோட லோனுக்கு தான் போகும். ஏ பேங்க் எங்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கோ அதை ஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் போகிறதுனால பி பேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லோன் மாதிரி தான் ட்ரீட் ஆகும். ஸோ எதெல்லாம் லோன் மாதிரி பிஹேவ் பண்ணுதோ அதை நம்ம ஆட் பண்ணுவோம், எதெல்லாம் வந்து லோன் மாதிரி பிஹேவ் பண்ணலையோ அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எதெல்லாம் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம், எதெல்லாம் அடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எதெல்லாம் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டெபாசிட் லிங்க்டு லோன்ஸ். அதாவது ரவின்ற ஒரு என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா $10,000 FCNR அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு, ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7 lakhs வந்து லோன் கொடுக்குறாங்க, அந்த டெபாசிட்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க. ஒருவேளை ரவி வந்து திரும்ப கட்டலைன்னா அந்த டெபாசிட்லேருந்து பேங்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து பேங்க்குக்கு ஆல்மோஸ்ட் 0 ரிஸ்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோனாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெண்டிங் கிடையாது. ஏன்னா பேங்க் வந்து அவங்களோட ஃபண்டை யூஸ் பண்ணல, அது பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி பேக்டு பை டெபாசிட், ஆல்ரெடி வந்து லிக்யூடாக கையில் வச்சிருக்காங்க டெபாசிட்டாக. ஸோ ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்டு, பேங்க் கிட்ட எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இது வந்து லோன் மாதிரி தெரிஞ்சாலும் இது லோன் மாதிரி பிஹேவ் பண்ணலை, இது லோன் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ரிஸ்க் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு
டெபாசிட்ஸ். ஏன்னா நீங்கள் எல்ஏடின்னு கொடுக்கும்போது ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் திரும்ப பணமாக லோனாக கொடுக்குறீங்க. ஒரு பேங்க் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ரிஸ்க் ஜீரோவாக இருக்கிறதுனால இது லோனாக பிஹேவ் பண்ணலை. அதனால் ஆக்சுவல் லோனாக பிஹேவ் பண்ணல. இது பேப்பரில் லோன் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவல் லோனாக பிஹேவ் பண்ணல. அதனால் இதை வந்து டிடெக்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இன்ஃப்ரா அண்ட் ஹவுசிங் பாண்ட்ஸ். ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு 100 கோடிக்கு ஒரு பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த அந்த 100 கோடிக்கு அந்த பாண்ட்ஸை வாங்குவாங்க. அந்த 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளே ஃபண்டாக வரும். அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதுக்காக அவங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ணுறாங்க. அதனால் ஆல்ரெடி இது வெளியிலேருந்து ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. அதை வாங்கி திரும்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஜென்ரலாக டெபாசிட்ஸ் பேங்க்கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட்ஸை பேங்க் வந்து விதவிதமாக லோன் கொடுப்பாங்க. வெஹிக்கிள் லோனு, எஜுகேஷன் லோனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோனு, மிஷினரி லோனு, மல்டிபிள் லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டெபாசிட்டருக்கு தான் டெபாசிட் பண்ணியிருக்க பணம் வந்து யாருக்கு லோனாக போயிருக்கு அப்படின்றது தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் நாங்கள் ஃபண்ட் பண்ண போகிறோம், லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு வெளியில் சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த பாண்ட்ஸை வாங்கி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது, அதே லாங் டேர்முக்கு தான். ஸோ ஆல்ரெடி இங்கே ரிஸ்க் வந்து கவர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரிஸ்க் கவர் ஆனதுனால பேங்க் மேலே எந்த பேர்டனும் கிடையாது. ஸோ இதையும் நம்ம வந்து லோனாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிஷன் ஆகும், ஏஎன்பிசி அடிஷன் ஆகும். ஆல்ரெடி 40% ஆஃப் ப்ரியாரிட்டி 40% ஆஃப் ஏஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய லோன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் அதிகமாக போகிறதுனால இது வந்து லோனாக தெரிஞ்சாலும் இது வந்து ஆக்சுவல் ரிஸ்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆக்சுவல் லோனாக பிஹேவ் பண்ணலை. பேப்பரில் லோன் மாதிரி இருந்தாலும் இது ஆக்சுவல் லோனாக பிஹேவ் பண்ணல. ஆக்சுவல் லோன் அப்படின்னா என்னன்னா ரிஸ்க் இருக்கணும் அந்த லோனில். ஏன்னா திரும்ப வருமா வராதா அப்படின்ற ரிஸ்க் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லோன். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து தான் பணத்தை வாங்கி வெளியிலேருந்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பாண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. பாண்ட்ஸ் வச்சு அமௌண்ட் ரைஸ் பண்ணுறதுனால இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸ். இதையே மைனஸ் பண்ணணும். ரீகேபிட்டலைசேஷன்னா என்ன, ஒரு பேங்க்கோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பேங்க் வந்து கேபிட்டல் தேவைப்படும் பேங்க்குக்கு. எதுக்காகனா லாஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. பேங்க்கிட்ட வந்து பேட் லோன்ஸ் இருக்கும், என்பிஎஸ் இருக்கும். ஸோ அந்த பேட் லோன்ஸ் என்பிஎஸ்லாம் வச்சுக்கிட்டே வந்து அவங்களால இன்னும் அதிகமாக லோன்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஆர்பிஐயோட நாம்ஸ் மாதிரி சிஆர்ஏஆர் நாம்ஸில் இருக்குது, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ. அதாவது எவ்வளோ ரிஸ்க் அசட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட, அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் மெயின்டைன் பண்ணணும், ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அவங்களோட கேபிட்டலை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இங்கே எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே. கவர்மெண்ட் வந்து ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி பாண்டை வந்து கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்கும். அந்த 1000 கோடி பாண்டை வந்து நிறைய பேர் எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் பேப்பர் வாங்கிப்பாங்க. 1000 கோடி பாண்டை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகேபிட்டலைசேஷன் பாண்டை வந்து ஆன் பேப்பரில் எஸ்பிஐ வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த 1000 கோடி பாண்டை ஆன் பேப்பரில் வாங்கிட்டு ஆன் பேப்பரில் சேல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது திரும்ப கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி எஸ்பிஐ கொடுக்கணும்ல. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அமௌண்ட்டாக 1000 crores கொடுத்து பாண்டு வாங்க மாட்டாங்க, பட் ஆன் பேப்பரில் வாங்கிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், திரும்ப அந்த பாண்டை வந்து வாங்கும்போது எஸ்பிஐட்டிருந்து வாங்கும்போது 1000 கோடியை கொடுக்கணும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 crores எஸ்பிஐயில் கேபிட்டலாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 1000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஏஎன்பிசியிலேருந்து ஏஎன்பிசியை கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் பண்ணணும். எதுக்காகனா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், லோன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லோன் கிடையாது, இது ஒரு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். பார்க்குறதுக்கு லோன் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ரிஸ்க்கும் இல்லை, இது வந்து லோன் மாதிரி பிஹேவ் பண்ணலை. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பிசி கால்குலேட் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எதெல்லாம் மைனஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்பிசி அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் லோன்ஸையும் ரீடிஸ்கவுண்டட் பில்ஸையும் வந்து பேங்க் லோன்ஸ்லேருந்து ரீடிஸ்கவுண்டட் பில்ஸை மைனஸ் பண்ணுறோம். பிகாஸ் ரீடிஸ்கவுண்டட் பில்ஸில் வந்து ஆல்ரெடி ரிஸ்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அது வந்து லோனாக பிஹேவ் பண்ணலை. ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணணும். இப்போ பேங்க்லேருந்து ரீடிஸ்கவுண்டட் பில்லை மைனஸ் பண்ணோம்னா நெட் பேங்க் கிரெடிட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த நெட் பேங்க் கிரெடிட்லேருந்து டெபாசிட்ஸ் வித் நபார்டு, என்ஹெச்பி, சிட்பி, முத்ரா, பிஎஸ்எல் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டெபாசிட்ஸ் வித் நபார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் டார்கெட்ஸ் இருக்கும், அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியலையோ அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டை பார்க் பண்ணுவாங்க.
ஸோ அது ஆக்சுவல் லோன் இல்லைனாலும் அது லோன் அப்படின்ற ஒரு பர்பஸுக்காக அங்கே பார்க் பண்ணப்படுது. ஸோ அவங்களால லோன் கொடுத்துருக்க முடியும், லோன் கொடுத்துருக்கணும், ஆனால் லோன் கொடுத்துருக்க முடியல. அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து மீத இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டெபாசிட்டை பார்க் பண்ணுறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் எலிஜிபிள் பிஎஸ்எல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செக்யூரிட்டிசேஷன் நோட்ஸ் ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ், அதாவது ஹோல் டில் மெச்சூரிட்டி பாண்ட்ஸ் இருக்கும், அந்த பாண்ட்ஸையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் டெபாசிட் லிங்க்டு லோன்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பேக் பண்ண லோன்ஸ் ஆல்ரெடி ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி டெபாசிட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. கஸ்டமர் அவங்க வந்து திரும்ப அந்த லோனை கொடுக்கலனாலும் திரும்ப கட்டலைனாலும் அவங்ககிட்ட டெபாசிட் இருக்கனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிஸ்க் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இது லோன் மாதிரி தெரிஞ்சாலும் இது லோன் நான் பிஹேவ் பண்ணலை, அதனால் இதை மைனஸ் பண்ணுறோம். அடுத்து இன்ஃப்ரா அண்ட் ஹவுசிங் பாண்ட்ஸை மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் கிடைச்சிரும். அந்த பேங்க்கோட ஆக்சுவல் நெட் பேங்க் கிரெடிட் கிடைச்சிரும். ஸோ இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்லேருந்து 40% எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கண்டிப்பாக அந்த பேங்க் வந்து கொடுத்துருக்கணும்.